भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। குருஜி, எனக்கு ஒரு ஒரு இது தெளிவுபடுத்துங்க. ஓமுக்கும் அம்முக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ரெண்டில் வந்து எது சொல்லலாம்? அதே மாதிரி எனக்கு சில என்னென்னா இந்த ஸ்லோகம்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது குருஜி, நான் எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் நான் கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். ப்ரேயர் நம்ம சாமி கும்பிடும்போது இல்லை கோயில் ஏதாவது சொல்லும்போதுன்னா, இப்போ எப்படி இருக்குன்னா, ரெண்டு சைடு கண்ணுக்கு இந்த சைடு இந்த குழி சொல்லுவாங்கல்ல, இந்த சைடு இந்த ஒற்று தலைவலிலாம் நீர் கோத்துருந்தா ஒரு மாதிரி இந்த சைடு வலிக்கும்ல குருஜி, அந்த இடத்துல இந்த ரெண்டு சைடுமே வந்து ஒரு மாதிரி கின்னுன்னு ஆகுது குருஜி. அங்கேருந்து ஒரு மாதிரி உச்சந்தலைக்கு ஒரு மாதிரி கிர்ன்னு இழுக்குது. அப்புறம் அது சொல்ல சொல்ல கொஞ்ச நேரத்தில் சொல்ல சொல்ல அது அப்படியும் பயங்கரமாக ஒரு மாதிரி வெயிட் ஆகிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் எனக்கு நல்லா அதை ஃபீல் பண்ணுறேன். நம்ம ரெண்டு கண்ணுக்கும் இந்த சைடில் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி உறுத்துது, ஒரு ஒரு உணர்வு இருக்குது, ஒரு மாதிரி கிர்ன்னு இருக்குது. அது அப்படியே மேலே போய் இதாகுது, உச்சந்தலையில் சோல்மணி நாடு அதில் போய் இதாகுது. எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி தெரியுது. ஆனால் நான் நார்மலாக இந்த பசங்க கூட இருந்துட்டு அவங்க கூட சேர்ந்து சொன்னேன். ஆனால் அப்போம்போது அந்த மாதிரி இல்லை. இந்த சொல்லும்போது தான் காலையில் சொல்லும்போது இல்லை ஸ்லோகம்லாம் சொல்லும்போது அந்த மாதிரி அந்த ஒரு இதுக்கு ஒரு நிலைத்தன்மைக்கு போகும்போது அந்த மாதிரி ஆகுது. எதனால் குருஜி, எனக்கு அது கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறீங்களா? பாப்பா, மீண்டும் மீண்டும் நீங்கள் பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. சடவரியில் அவ்வளோ எடுத்துகிட்டு போனோம். நம்ம கோஷங்களை பற்றி தனித்தனியாக சொல்லியிருப்போம், எந்தெந்த கோஷங்கள் இருக்குங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்போம், சரீரங்களை பற்றி சொல்லியிருக்கோம், சக்கரங்களை பற்றி சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி அந்த சடவரியோட தன்மை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உணர வச்சுருக்கிறோம். இருந்துமே எதையுமே நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு காட்டுது. ஒரு சடோரி தன்மையில் இருக்கிற ஒருத்தனால மந்திரம் சொல்ல முடியாது. எப்படி மந்திரம் சொல்ல முடியும் அவனால? அவனே மந்திரமாக இருப்பான். மந்திர சக்தியோட லட்சக்கணக்கான பவர் அவங்ககிட்ட இருக்கும். மந்திரம் அவனுக்கு கட்டுப்படும். மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணமற்ற நிலையில் இருக்கிறவன் பார்த்தானா அந்த அந்த பிரபஞ்சம் அவனுக்குள்ள அடக்கும். மந்திரங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஓம் ஹம் இதெல்லாம் ஏன் மனுஷன் கண்டுபிடிச்சது? சடோரி அதுக்கு மேலே மனிதத்தன்மை அற்ற நிலையில் போயிட்டு நீ மனமற்ற நிலையில் போய்ட்டு, மனம் இருந்தால் தான் நம்மளால் மந்திரம் சொல்ல முடியும். நான்கிற உணர்வு இருந்தால் தான் நான் நீ ஒன்று இருக்கணும், மந்திரம்னு ஒன்று இருக்கணும், நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன்னு ஒன்று இருக்கணும், இந்த மந்திரத்தை சொல்கிறாலும் எனக்கு இது கிடைக்கணுங்கிற என்ன இருக்கணும். இதெல்லாம் நானோட வேலை. அப்போ நீ கீழே இறங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனந்தமய கோஷத்தில் நீ தள்ளிவிட்டா நீ மனமய கோஷத்துக்கு வந்துட்டு இருக்க, கீழே வர நீ திரும்ப திரும்ப மனமய கோஷத்துக்கு வந்துட்டு நான் மந்திரம் சொன்னால் எனக்கு மாங்காய் காய்க்குன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். மந்திரம் சொன்னால் எப்படி மாங்காய் காய்க்கும்? எதுக்காக ஒருத்தன் காலையில் வந்து ஒரு மந்திரத்தை சொல்கிறான், ஒரு காயத்ரி சொல்கிறான், அல்லது ஒரு ஓம் சொல்கிறான்? எதுக்கு சொல்கிறான்? மன நிம்மதிக்காக சொல்கிறான். கொஞ்சம் நம்ம நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், மன கண்டதை கழிச்சு நினைக்கூடாது. மனதோட நிம்மதி எப்போ கெடுது? அது கண்டதை கழிச்சு நினைக்கிறதுனால கெடுது. கண்டதுக்கெல்லாம் ஆசைப்படுறது, பேராசைப்படுறது, புறம் போகிறது, இந்த மாதிரி கண்ட கழிச்செல்லாம் நினைக்கிறதுனால மனதோட நிம்மதி கெட்டு போகுது அவனுக்கு. அந்த நிம்மதிக்காக என்ன பண்ணுறான் அவன்? தினம் காலையிலேயோ சாயந்தரமும் ஒரு நேரத்தில் ஒரு தியானத்தை பண்ணுறான், ஏதோ ஒன்று கண்ணு மூடிட்டு உட்காரான், ஒரு மந்திரத்தை சொல்கிறான், ஏதோ ஒன்று செய்கிறான். அதை தாண்டின நிலைக்கு போயிட்டோம். அதெல்லாம் மனமற்ற கோஷம் நடக்கிறது. மனமற்ற நிலையில் இருக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியும். மனமற்ற நிலையில் இருக்கிறோம் நம்ம. அப்போ அவனுக்கு எதுக்கு மந்திரம் தேவைப்படுது? மந்திரமே தேவைப்படாது அவனுக்கு. சடோரி முடிச்சா கோயிலுக்கு போக மாட்டான், சடோரி முடிச்சா சாமி கும்பிட மாட்டான். ஏன்னா கோயிலில் தான் சாமி இருக்குங்கிறது அவனுக்கு கிடையாது. தனக்குள்ளே கடவுளை பார்த்துட்டான். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு தெரிஞ்சுட்டான். எல்லாரும் கடவுள், அதனால் கடவுளை தேடி போக மாட்டான். இருக்கிற இடத்துல அவனுக்கு கடவுள் இருக்கும். அவன் குறிப்பிட்ட ஒன்று சாமி நான் கும்பிட மாட்டான். குறிப்பிட்ட ஒன்று நீ சாமின்னு கும்பிட்டீங்கன்னா அப்போ மற்றெல்லாம் சாமி இல்லைன்னு ஆகிப்பிடுது. இப்போ ஒரு பிள்ளையாரை கும்பிட்டீங்கன்னா மற்றெல்லாம் சாமி இல்லைன்னு ஆகிப்பிடும். அப்போ ஏசுனாரை கும்பிட்றவனோ அல்லது வந்து ஒரு ஒரு அல்லாவை கும்பிட்றவனோ அல்லது ஒரு புத்தாவை கும்பிட்றவனோ அல்லது ஒரு ஸ்பேஸை கும்பிட்றவனோ மற்றெல்லாம் இல்லைன்னு ஆகிப்பிடுது. இதுதாங்கிற மாதிரி ஆகிப்பிடுது. தேடி போய் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு முன்னால் தெரிய அத்தனை பேருமே கடவுள் தான். அதனால் பார்க்கும் மனிதெல்லாம் கடவுளை போகிறவன் கால் விழுந்து கும்பிடுன்னு சொல்கிறோம் நம்ம. அவனையும் பார்க்குற, அவனுக்கு உள்ளே இருக்கிற சமாச்சாரத்தை பார்க்கணும். அப்போ உருவத்தில் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். உருவத்தில் மாட்டுறது பேஸ். ஆரம்ப கட்டத்தில் சராசரி மனிதன் பண்ணக்கூடிய ஒரு செயல் அது. சராசரி மனிதன் தான் பெரியால் நினச்சிட்டு இருப்பான், தன்னை மீறி ஒரு சக்தியில் நினச்சிட்டு இருப்பான். அவனுக்கு ஏகப்பட்ட கவலைகள் வருது, துன்பங்கள் வருது, தாங்க முடியாத போயிடுது, கதறான். அந்த அந்த துன்பத்தை அவனாலையும் சரி பண்ண முடியல, வேறு யாராலையும் சரி பண்ண முடியல. சரி பண்ண முடியாத நேரத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை சரணாகதி அடைகிறான். ஐயோ என்னை காப்பாற்று. அப்போ தான் அவன் கடவுள் நம்பிக்கை அவனுக்கு வருது.
கடவுள்னா யார் என்னன்னு தெரியாது, அதனால் முன்ன முன்ன சொல்லி வச்சுக்க என்ன சொன்னால் அதை பார்த்துட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறான். இது மனித வாழ்க்கையில் அனுபவத்தில் ஒரு பேசிக். இது விவேகானந்தர் சொல்கிற மாதிரி மனிதன் வந்து கோயிலில் தன் ஆன்மீக தொடங்கலாம், ஆனால் கோயிலே முடிச்சிடக்கூடாது. அது ஒரு முதல் படி. சடவரி முடித்தவன் சாமி கும்பிட மாட்டான், சடவரி முடித்தவன் மந்திரம் சொல்ல மாட்டான். உண்மையான சடவரி தன்மை அனுப்பிச்சுன்னா எல்லாம் எப்பவுமே மந்திரமாக இருப்பான், எப்பவும் சாமியாக இருப்பான், எல்லாம் சாமியாக இருக்கும். அவனுக்கு எதுவும் தேவைப்படாது. அதை விட்டுவிட்டு மறுபடி கீழே இறங்கி வந்து நான் ஓம் சொல்கிறேன், 2 கண்ணுக்கு நடுவில் மத்தியில் குத்துதுன்னா என்ன பண்ணாது? எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. ஆக்டிவாக இருக்கும்போது அந்த இடத்துல சும்மா பார்த்தாலே அது நடக்கும். உங்கள் கண்ணை நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அடுத்தவங்க கண்ணை நீ பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே குத்தும். சடவரி முடித்தவன் அடுத்தவங்க கண்ணை பார்த்தானா அவனுக்கு குத்தும். அப்போ அவனுக்கே எத்தாப்பில் ரோட்டில் ஒருத்தர் நடந்து போகிறான்னா நீங்கள் குத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த இடத்துல குத்தும். எங்கேயோ எத்தாப்பில் போகிற முன்ன தெரியாத ஒருத்தர் குத்தும் போது உனக்குள்ளே பார்த்தா குத்தாமல் என்ன பண்ணும்? அந்த நிலையில் இருந்துட்டு நீ டவுன் ஆகிட்டு வரேன்னு அர்த்தம். ஆனந்த மேக்க வசூல் நடுவில் விஞ்ஞான மேக்க வசூல்னு ஒன்று இருக்குது. அது விபாச்சன டர்ம்லாம் தெரியும். நீ அது இன்னும் அதுவே நீ ஒன்று அடுத்து விபாச்சன டர்ம் பண்ண முதல்ல நீ கொடுக்கும்போது என்ன சொல்லி தான் கொடுத்தேன். இது சடோரி நீ அனுபவிக்கக்கூடிய நிலை உன்னோட சொந்தமானது கிடையாது, ஊரானது. என்னோடது உனக்குள்ளே இறக்கி விட்டுருக்கேன், அதை நீ அனுபவிச்சிருப்பேன். 2 வருஷத்துக்கு அது கூட இருக்கும். அதுக்குள்ளே உஷாராகி நீ அது பண்ணிக்குன்னு சொல்லியிருக்கோம். திரும்ப நீ சடவரிக்கு வரதுக்கு முன்னால் என்ன மந்திரம் சொல்லிட்டு இருந்தியோ, சடவரி வந்துட்டு போடியோ 2-3 மாதம் அனுபவிச்சதுக்கப்புறம் மீண்டும் அந்த மந்திரத்துக்கு வந்துட்டேன். அப்போ நீ கீழ் நிலைக்கு வர நேரத்தை நீ அதை மந்திரங்கள் மற்ற சமாச்சாரங்கள் பண்ணும்போது சடவரி தன்மை தொலைக்க ஆரம்பிச்சு. திரும்ப ட்ரை பண்ணிப்பார், சடவரியில் உனக்கு கிடைச்ச அந்த இது கிடைக்குதான்னு. ஆனந்தம். நீ யாரை தொலைவி எடுத்து வர்றதுங்கிறதுலாம் நடக்கக்கூடிய காடில் நான் 500 தடவை நீ செத்து பிறக்கணும். அதனால் சடவரி தன்மையில் அந்த ஆனந்த நிலையில் அப்படியே இருக்க பயிர்ப்பார். அந்த நிலையை நீ அடையணும்னா அதுக்கு விபாச்சனா பயிற்சி பண்ணு. மந்திரத்தால் எப்போவுமே மாங்க காக்காது. உலகத்தில் மந்திரம் மட்டும் சொல்லி எவ்வளோ ஞானம் அடைஞ்சிருக்கானா? புத்தன் எந்த மந்திரத்தை சொன்னான்? புத்தன் மந்திரம் சொல்லி ஞானம் அடைஞ்சானா? லாவோட்ஸ் மந்திரம் சொல்லி ஞானம் அடைஞ்சானா? ஓசோ மந்திரம் சொல்லி ஞானம் அடைஞ்சானா? சொல்லு. ஜிகே கிருஷ்ணமூர்த்தி மந்திரம் சொன்னாரா? ரமணர் மந்திரம் சொன்னாரா? யார் மந்திரம் சொன்னான்? மந்திரங்கிறது பேசிக்கான ஒரு நிலை. அது கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிடறான், கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில அதிர்வுகள் அவனுக்கு சப்போர்ட்டு தேவைப்படுது. மனம் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணுது, ஆசைகள் வருது. கண்ணை மூடிக்கு வந்து ஒரு மல்லிப்பூ வாசம் வந்து ஒரு பொம்பளை போகிறாள்னு தோணுது, கொலுசு சத்தம் வந்து ஆகுது, அழகான பொண்ணு போனால் அந்த மனம் வந்து அது தனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பதார்த்தங்கள் இருக்குன்னா வாசம் வந்தால் சாப்பிடலான்னு தோணுது. ஸோ மனம் கட்டுப்பட மாட்டேங்குது, அலையுது. அதுக்கான ஆரம்ப நிலையில் மந்திரங்கள் சொல்லி கட்டுப்படுத்தினாங்க. குறிப்பிட்ட ஒரே ஒரு ஸ்லோகம் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது மனம் வேறு எதையும் நினைக்காமல் இருக்க வழி வைக்குது. அதெல்லாம் தோற்று போய் அடுத்துன்னு போயிட்டான் பரிணாம வளர்ச்சியில் அவன். அதுக்கப்புறம் மூச்சை பிடிச்சான், பிராணாயாமம் பண்ணான், பிரத்யாகாரம் பண்ணான், தாரணை பண்ணான், வந்து கடைசியாக தியானத்துக்கு அப்புறம் கிடைக்கிற சமாதி. உனக்கு இயமாவே இல்லாமல் சமாதி தான்னு விஷயத்தை கொடுத்துட்டோம். அதை அனுபவிச்சுட்டு நீ உனக்கு இயமாவே நீ பயிற்சி பண்ணல, ஆனால் உனக்கு சமாதி தான்னு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம். அதனுடைய வேல்யூ புரியல உனக்கு. அதனுடைய வேல்யூ புரியாதனால திரும்ப வந்துட்டு பிராணாயாமத்துக்கு கீழே வந்துட்டு மந்திரங்களை பிடிச்சிட்டு குந்திருக்கிற. தப்பு பண்ணுற, கொஞ்சம் உஷாராக இருக்கும். என்ன புண்ணியம் செய்தேனோ